இன்னொரு அடுத்த விடயம் என்று சொன்னால், இங்கிருந்து போறவர்கள் அது இனிமேல் நீங்கள் போனால் நீங்களும் அதுக்கு பொறுப்பெடுக்கணும் என்றால் இப்போது விமானங்கள் ஓடுவதில்லை. அதே போல் அங்கிருந்து வாரவர்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் இவர் அங்கிருந்து வந்தபடியாக நீங்கள் இந்த பேட்டியை கேட்க வேண்டியாக இருக்குது. என்ன முறையான வழியில் இங்கே வரலாம் என்ற வேலை சம்பந்தமாக பேச்சல் இருக்குது. சிலவை இங்கே அவசரம் வர வேண்டி இருக்குது. டாக்டர் மேலே செமினல் இருக்குது, மருத்துவர்கள் இருக்குது, சில ஆம்புலன்ஸ் கன பேச்சல் இருக்குது. அவர்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் கேட்குறீங்க. முக்கியமாக இப்போ இங்கே வேலை சம்மந்தமாக இல்லாட்டிக்கு ஒரு மருத்துவ சம்மந்தமாக முக்கியமாக அவசரமாக வர வேண்டியது கண்டிப்பாக வரதுக்குரிய வழியில் பாருங்கள். மற்றவைகள் இப்போ நீங்கள் ஏற்கனவே பென்ஷன் எடுத்து உங்களுக்கு அவசரம் இல்லாததில் இந்த டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் நின்று வாரது உங்களுக்கு நல்லது. சொன்னால் தேவையில்லாமல் செலவுகளும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அதே நேரத்தில் அவசரமாக போவைக்கும் நீங்கள் ஒரு முன்னுரிமையை கொடுக்குற மாதிரி சந்தர்ப்பத்தையும் உருவாக்குது. அதே நேரத்தில் என்னென்ன ரூட்டுகள் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து போகுதுன்னு சொன்னால், ஒரு ரூட் என்னென்னு சொன்னால் ஏர் இந்தியா மூலம் டெல்லி இல்லை மும்பை போய் போகிற ஒரு ரூட் இருக்குது. அதில் அங்கேருந்து டிரெக்டாக ஸ்வீஸுக்கோ இல்லாட்டிக்கு ஃப்ரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ அந்தந்த யூரோப் கண்ட்ரிஸுக்கு போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இருந்து ஃப்ரான்ஸ் பாரிஸுக்கு, லண்டனுக்கு ஹீட்ரோ, ஜெர்மனுக்கு ஃப்ராங்க்ஃபோர்ட், இத்தாலிக்கு ரோம், இந்த இடங்களுக்கெல்லாம் டிரெக்டான மற்ற ஹொலாண்டுக்கு ஆம்ஸ்டர்டாம், இந்த நாடுகளுக்கு டிரெக்டாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பறக்குது. ஆனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் லண்டனை தவிர்த்து மிச்சம் எல்லா நாடுகளுக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் ஃப்ளைட்டுகள் சீட் இல்லை. லண்டனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஃப்ளைட் விட்டுருக்காங்க. அப்படி எக்ஸ்ட்ரா விட்ட ஃப்ளைட்டில் நானும் வந்தேன். அதே நேரத்தில் இன்னொரு ஃப்ளைட் இருக்குதுன்னு சொன்னால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறது. நீங்கள் சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர்லேருந்து சைனா போய் ஸ்விஸ் வாரது, இல்லாட்டி யூரோப் கண்ட்ரிஸ் வாரது, இல்லாட்டி சைனா ஏர்வைஸும் ஓடுது. அதுவும் சைனா போய் சைனாலேருந்து யூரோப் கண்ட்ரிக்கு வர மாதிரி. முக்கியமான விடயம், நீங்கள் எந்த கண்ட்ரி போய் வந்தாலும் அதுக்கு உங்களுக்கு நீங்கள் இருக்கிற பாஸ்போர்ட் அடிப்படையில் உங்களுக்கு அந்த நீங்கள் போகிற நாட்டுக்கு வீசா எடுக்கணுமா, டிரான்சிட் வீசா எடுக்கணுமா, அதில் விளக்கமாக அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் போகிற ட்ராவல்ஸ்லையோ நீங்கள் போகிற ஏர்லைன்ஸ்லையோ அதை கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிற பிரச்சனையிலேருந்து புது பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ளாமல் அதை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பொதுவாக கொடுக்குற ஒரு சின்ன டிப் என்னென்னு சொன்னால், ஹேண்ட் லக்கேஜுக்குள்ள கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு மாற்று முடுப்பும், ஒரு சார்ஜர், ஃபோன் சார்ஜர், முக்கியமான மருந்துகள், சின்ன விஷயமான ப்ரெஷ் அப்படியான விஷயத்தை வச்சிருங்க. என்னன்னு சொன்னால், சப்போஸ் நீங்கள் ஒரு டிரான்சிட்டில் கூட மாட்டுப்பட்டு நின்றா லக்கேஜ் எடுக்க முடியாட்டிக்கு அதை 2-3 நாட்கள் நீங்கள் ஏர்போர்ட்டில் ஸ்டே பண்ண வேண்டிய வந்தால் உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன தேவையோ அது ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இதே போல் பல பேர் எனக்கு அடித்திருந்தாங்க என்று சொன்னால், அண்ணா அந்த ஃப்ளைட் ஓடுது, இந்த ஃப்ளைட் ஓடுது, அந்த இதை மாற்றி கொடுக்குறாங்க உண்டு. எந்த ஏலத்தையும் எந்த மாற்றம் இல்லைன்னா நாங்கள் டிரெக்டாக ஏலத்துடன் தொடர்பு வைத்துள்ளவர்கள் பல விடங்களை நான் பார்த்துருந்தேன். எந்த ஆலோசனையும் இல்லை. இப்போ இன்றைக்கு பார்த்து 4 இன்றைக்கு வர வேண்டிய ஒருவரை ஸ்ரீலங்கா அன்றைக்கி அவரை கூட கேன்சல் பண்ணி என்ன சொல்லியிருக்காண்டால், வெயிட் பண்ணுங்க. இப்போ முக்கியமாக என்ன சொன்னால், கட்டாரில் இங்கே துபாயில் இருக்கிற அந்தந்த நாட்டில் உள்ள கொண்டு வர்றாங்க. என்ன சொன்னால், அங்கே பிள்ளைகள், வயது போனவர்கள், மற்றது பெண்கள் அவர்களை முக்கியமாக கொண்டு வர்றாங்க என்று சொன்னால் அரசாங்கத்தின் ஒரு அழுத்தம் காரணமாக இந்த பயணங்கள் நடைபெறுகின்றது. இப்போ பார்த்தா போன கிழமை ஓமாலிருந்து சுவிசியார் வந்திருக்கு, 25 பேர் கொண்டு வந்துருக்கா. அதில் பல பிள்ளைகள் அப்படியான விடங்க தான் இப்போ நடக்கின்றன. இங்கேருந்து அங்கே போகுது ஃப்ளைட், அங்கே ஓடுது, அந்த ட்ராவல் செய்து இந்த ட்ராவல் செய்து அப்படியா எந்த விடயமும் இங்கே இல்லை. அது உங்களுக்கு தெரியுங்கிற மக்கள் சும்மா கற்றுக்கொண்டே இருப்பார்கள். என்றால் அப்படியே அவங்கள இப்போ நீங்கள் வர வேண்டால் ஸ்ரீலங்கா உள்ளவர்கள் இப்படியான விமான சீட்டுகளை போட்டு வர ஒரு முடிதான் இப்போதைக்கு இருக்குது. அது உண்மையிலே அது கூடுதல பணம் தான். ஆனால் இன்னொரு விடயம், நீங்கள் அங்கே நிற்கும் காலத்துக்கு இதை விட செலவு கூடும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். என்ன எனக்கு தெரிந்த நண்பர்கள் கூட டிக்கெட் எல்லாம் இப்படி லண்டன் இப்படி சில நேரங்களில் இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்து டெல்லி டெல்லியிலேருந்து இங்கே வரக்கூடிய விவரங்கள் தான் எடுத்திருந்தார்கள். எல்லாரும் சொன்னது போல் 2200, 3000, 3500 போகின்ற அவர்களும் இந்த நேரம்தான் உங்களை இந்த விமானத்தில் வந்தபோது கூடுதலான வெள்ளக்காரர் அதில் இருந்து ஒருத்தர் சொல்ல ஒரு வசனம், இவ்வளவு டிக்கெட்டா ஒரு 1 வேக்கு ரொம்ப 450 ரூபா அடுத்து 3000 ஃப்ராங்க்
கிருதேவர் வந்த ஃப்ளைட்டில் 300 பேர் வந்திக்கணும். 300 பேருக்கு யோசிச்சு பாருங்க, இப்படியா அப்படிங்களா இங்கே நடக்குது. ஆகவே இங்கேருந்து போகிறவர்கள் தயவு செய்து உங்களோட விமான சீட்டுகளை நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்க. இது உண்மையாக நடக்கிற விடயம். அதேபோல் அங்கேருந்து வாரவர்கள் ஒன்றுமே யாருமே செய்ய முடியாத நிலப்பாடு. உங்களுக்கு நீங்கள் நின்று வரணும் என்றால் உங்களுக்கு எஸ்எம்எஸ்கள், உங்களுக்கு இமெயில்கள் வரும். உங்கள் டிக்கெட்டை ஒருக்காவோ 2 தடவோ நீங்கள் ரீபுக்கும் பண்ணி வரலாம். திருப்பி அந்த டிக்கெட்டை இன்னொரு டேட்டை மாற்றி வரக்கூடிய நிலப்பாடு இங்கே இருக்குது. அது உங்களுக்கு இங்கே ஒரு அலுவலம் இல்லாமல் அப்படி வரக்கூடியது வரலாம். உண்மையிலேயே சொன்னது போல் வேலை விடயம் வேறொரு விடயமாக உள்ளவர்கள் இப்படியா டிக்கெட்டை போட்டு வந்து உங்களோட காசை ரீஃபண்ட் பண்ணி எடுப்பது உங்களுக்கு நல்லம். அதை விட யாராவது இன்சூரன்ஸ் வச்சிருந்தால் அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் கதைத்து உங்களை இன்சூரன்ஸ் வைத்திருக்கிற மட்டும் கதைத்து உங்களோட விமானச்சீட்டுக்கான காசுலையும் பெறக்கூடிய விடயம் இருக்கிறது. அது நீங்கள் என்னென்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் நீங்கள் இருக்குது. அதான் முக்கியமாக உங்களுக்கு ரைஸை இப்போ சீக்கிரம் நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாலிசியில் பாருங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. முக்கியமாக இதுக்கு பின் நீங்கள் செஞ்சு வச்சிருக்காட்டிக்கு இன்னும் வாரம் காலத்தில் ஒரு முக்கியமாக ஒரு ரைஸ் இப்போ சீக்கிரம் செஞ்சு வச்சுருங்க. அதை எல்லாருக்கும் வந்து பயன்படுத்தும். அதை நீங்கள் என்ன விதமாக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்குற மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை எந்த காலம் வந்தால் ஒரு சேஃப்டியை தரும். காசில் நீங்கள் வந்து மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும். அதே நேரத்தில் வந்து சில ஏர்லைன்ஸ் வந்து நீங்கள் நிற்கிற ஹோட்டல் காசுகள் ஏதாவது வந்தால் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கேரண்டி பண்ணாமல் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் உங்களோட ஏர்லைன்ஸ் மூலம் நீங்கள் வந்து தொடர்படுத்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சொல்லுவாங்க என்னென்ன விடயத்துக்கு வந்து அவங்க வந்து சில நேரத்தில் ரீஃபண்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்று. மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் அதுவும் இப்போ இலங்கையிலோ இல்லை வேறு நாட்டிலிருந்து யூரோப் கண்ட்ரிக்கு வந்து வர்றதுக்கு நிற்கிறவங்க வந்து முக்கியமாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முதல் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து கிளியராக உங்களோட ஆப் மூலமாக இல்லாட்டி உங்களோட ஏர்லைன்ஸ் மூலமாக கிளியர் பண்ணுங்கள். இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப வர வேண்டிய நிலைமை வரும். என்னென்னு சொன்னால் நான் ஸ்ரீலங்கா போயிருக்கிற டைமில் கூட கன பேர் ஏர்போர்ட்டுக்கு போய் திருப்பி வர வேண்டிய நிலைமையில் வந்திருந்தது. ஏண்டா அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து மெனக்கட்டு ஃப்ளைட்டுக்காண்டி கொழும்பு வந்துட்டு பிறகு நீங்கள் கேன்சல் திருப்பி போகணுமெண்டா அதெல்லாம் உங்களுக்கு மேலதிகமாக தேவையில்லாத செலவுகளை வந்து உருவாக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் முன்கூட்டியே என்ன கூடுதலாக 24 மாதத்துக்கு முதலே சொல்லிடுவாங்க உங்களோட ஃப்ளைட் வந்து கேன்சல்னு சொன்னால் அந்த டைமை நீங்கள் ரீபுக் பண்ணினீங்கன்னா நீங்கள் அனாவசியமாக வந்து ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டிய வேலையிலும் வராது. அதற்காக கிளியர் பண்ணுங்கள். அதுவும் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விடயம். உறவுகளே, உங்களுக்கு இப்பொழுது நடக்கும் விமான சேவைகள் என்ன மாதிரி என்பதை நான் விளக்கமாக தந்துக்கிறேன் என்று சொன்னால் இப்பொழுதைக்கு எல்லாமே சம்பிதமாக நிற்கின்றது. எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நடக்கும் இந்த யுத்தம் காரணமாக யாரும் எவரும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைப்பாடு. இந்த யுத்தம் 1 கிழமை ஆகுமோ 2 கிழமை ஆகுமோ 2 மாதம் ஆகுமோ எவ்வளோ காலம் ஆகுமோ இல்லை 4 மாதம் ஆகும் யாருக்கும் தெரியாது. நாளைக்கு ஒரு பேச்சு வார்த்தை வந்தால் இது ஓடலாம். ஆனால் நீங்கள் பார்க்க செய்தியில் பார்க்க உங்களுக்கு விளங்கும் இது எங்கே போய்கொண்டிருக்கின்றது என்பதை. ஆகவே இதனை கவனித்து உங்களுடைய விமான சீட்டுகளை என்ன செய்யணும் என்பதை நீங்களே முடிவெடுங்கள். ஏனென்றால் இப்போதைக்கு உங்களோட டிக்கெட் செய்திருந்தால் திருப்பி நீங்கள் பணம் பெறுவது மிக உகந்த என்றே நான் என்னால் சொல்ல முடியும். ஒருவேளை அந்த ஃப்ளைட் ஓடுது, இந்த ஃப்ளைட் ஓடுது, அங்கே ஓடுது, இந்த வெப்சைட்டில் ஓடுறது, அங்கெல்லாம் போய் உங்களோட பணத்தை நீங்கள் இழந்துடாங்க. என்றால் இதுக்காகவே ஃபேக்கான வெப்சைட்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்தந்த ஏர்லைன்ஸுக்குள்ளே பார்த்துருங்க. பட் இன்னொரு விடயமும் சில சொல்கிறாங்க கட்டாயத்தில் போட்டிருக்கு, எமிரேட்ஸில் போட்டிருக்கு. அதுவும் இப்படி தான் அங்கேருந்து கட்டாயம் வந்து இந்தியாவில் வேற ஓடும் அப்படியான விடயம் இருக்காகவே இடையில வந்து நிற்பரும் பல பேர் இருக்காங்க. ஆகவே உங்களோட விமான சீட்டுகளை வடிவாக ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய விமான சீட்டை புக் பண்ணி வலிக்கணும். என்னை பொறுத்தவரை சொல்கிறது போல் டிரெக்ட் ஃப்ளைட் எடுத்து வர்றது காசு கூடினாலும் உங்களுக்கு சேஃப்டி ஆகும். இதுதான் இப்போ விடயம். அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு விடயம், ஃப்ளைட் ஓடுறதை தான் நிப்பாட்டி வச்சிருக்க தவிர டிக்கெட் விற்பனை வந்து நிப்பாட்டி வைக்கல. அதால வந்து நீங்க 24 மத்தியாலும் ஆன்லைன்ல பார்த்தாலும் எல்லா விதமான டிக்கெட் வந்து அவைலபிளா தான். இன்னும் மிடில் ஈஸ்ட் டிக்கெட் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் காட்டு. அதுக்காண்டி டிக்கெட் அந்த ஃப்ளைட் பறக்கும்ன்றது வந்து உங்களுக்கு கரண்டி இல்லை. அதே நேரத்தில் வந்து இப்போ எல்லாரும் லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து உலகம் முழுக்க இந்த விஷயத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறால எல்லாரும் தொடர்ந்து டிக்கெட்டை பார்த்து கொண்டிருக்கிற பட்சத்தில்தான் ப்ரைஸிலும் வந்து 1200 ஃப்ராங்க்ல இருந்து 5000 ஃப்ராங்க் வரைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து போய்கொண்டிருக்குது. நான் ஒரு டிக்கெட் கூடி பார்த்துருந்தேன், 6000 ஃப்ராங்க் கூடி 1 வே டிக்கெட் கூடி இருந்தது. அந்த நிலைமையில கூடித்தான் இருக்கு. இப்போ
சில ஃப்ளைட்டில் இருக்கு ஏர் இந்தியா வந்து 1200 ஃப்ராங்குக்கு இப்போ சின்ன சின்ன கொடுக்குறாங்க. ஏன்னா நார்மலாக அவங்களோட ஃப்ளைட்டின ப்ரைஸ் எல்லாம் 500 ஃப்ராங்கு குறைய நார்மல் விலை, அவங்க 1200 கொடுக்குறாங்க. அதே மாதிரி மற்ற ஃப்ளைட் எல்லாம் வந்து கூடின விலைக்கு தான் எல்லாரும் கொடுக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை வந்து அவங்களும் வந்து பிரயோசனமாக படுத்துறாங்க. அவர்களே விழித்திருங்கள். உங்களுக்கு அந்த கதை இவர் கேட்குற இவர் சொல்கிறத விட நேராக நடந்த விடயங்களை நான் உங்களுக்கு தந்துருக்கிறோம். நேரடி அனுபவத்தையும் உங்களுக்கு இங்கே பகிர்ந்துள்ளோம். ஆகவே இப்பொழுதுக்கு எந்த விமானமும் ஓடுது. அதுக்காக நான் ஓடவில்லை, சில ஓடுது. இப்படியான முக்கியமான நான் சொன்னது போல் வயதிபர்கள் குழந்தைகளை மீட்பதற்கான ஃப்ளைட் ஓடுது. பட் அவர் சொல்கிற போல் ஆன்லைனில் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்தால் அப்புறம் அதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், ஏற்கனவே வர வேண்டியதும் கேன்சல், இப்படியான பணத்தை இழக்க வேண்டிய நிலப்பாடு தான் இங்கே இருக்கிறது. ஆகவே உங்கள் பயணங்களை உங்கள் டிக்கெட்டுகளை மீள பெற்று உங்களுக்கு பணத்தை பெறுவது மிகவும் உயர்ந்து என்றால் இந்த பிரச்சனை எவ்வளோ காலத்துக்கு தெரியா விடையும். இது உள்ளூர் பிரச்சனை இல்லை, உலகளாவிய ஒரு பிரச்சனை. ஆகவே பார்த்து செயல்படுங்க. நண்பர்களே, முன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.